Hello, I am Adi. Welcome to our channel. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நேம் வந்து சிசிஎன்ஏ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போது நான் ரீபிராண்ட் பண்ணியிருக்கேன் நெட்வொர்க் வித் ஆதி. ஃப்ரம் நவ் ஆன் நம்ம சேனலில் நெட்வொர்க்கிங் ஃபுல் டியூட்டோரியல்ஸ், லேப்ஸ், இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாமே வரும். ஸோ கைஸ், சேனல் நேம் இப்போது நெட்வொர்க் வித் ஆதி. நீங்கள் என் கூட நெட்வொர்க்கிங் கற்றுக்கலாம். ஸோ மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் சூப்பர் கண்டென்ட் வரும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெப் ப்ரௌசர் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச்சில் போயிட்டு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த இருக்கு பாருங்கள், வாட் இஸ் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் கொண்டு போகும். அந்த பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கெட்டிங் ஸ்டார்டட் வித் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கார்னர் எட்ஜில், அதாவது இந்த பேஜில் ரைட் சைட் கார்னர் எட்ஜில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா ஓகே, அப்படி இல்லைனா நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துடணும். ஹவு டு க்ரியேட், அதுக்கு கீழே க்ரியேட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தென் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இருக்கா, அதில் வந்து ரெஸ்யூம் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதில் உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்படி வந்துச்சுன்னா ஸ்க்ரீன் இப்படி இருக்கும் ரைட் சைடில். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். ரைட்டில் மவுஸ் வச்சுட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து கீழே போகும். அதில் வந்து டவுன்லோட் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், லிங்க் இருக்கும். நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் கொண்டு போகும். அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். லைக் இப்படி தான் இருக்கும் பேஜ். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் டவுன்லோட் பண்ண மேக்கில் பண்ணிக்கலாம், உபுண்டு, விண்டோஸ், இது மூணுலேயும் ஆப்ஷன் உண்டு. என்னோட இது வந்து விண்டோஸ். ஸோ நான் அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா விண்டோஸில் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டிடுச்சு. டவுன்லோட் ஆகுது வீடியோ. ஸோ இப்போது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. நான் இப்போ அடுத்தது வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்த சிஸ்கோ பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆன ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்கும். லைக் இன்பிட்வீனில் ஒரு இது வரும், அக்செப்ட் கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். அடுத்து வந்து ஃபைல் என்ன எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். அதோட நேம் சிஸ்கோ பேக்கேஜஸ். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஃபைலு. ஸோ இன்ஸ்டால் ஆகிருச்சு. இந்த நான் லான்ச் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் இப்போது சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஸோ சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஓப்பன் ஆகுது அண்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்கும். லைக் நெட்வொர்க் டிவைஸ், என் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்கு பாருங்கள். என் டிவைஸ்னால் பிசி இது போல், சர்வர், லேப்டாப் இது போல் இருக்கும். நெட்வொர்க் டிவைஸ் ரவுட்டர், ஸ்விட்ச் அப்படின்லாம் இருக்கும். அண்ட் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அண்ட் தென் கேபிள், காப்பர் ஸ்ட்ரைட் கேபிள் இது போலலாம் இருக்கும். அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கேபிள், காப்பர் ஸ்ட்ரைட் கேபிள் இது போல் கேபிள்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து மிஸ்சிலினஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இது மல்டி யூசர், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தான் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் டவுன்லோட் பண்ணணும். மேபி உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப்டர் டவுன்லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட யூசர் அப்படின்னு லாகின் காட்டும். லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஆகிரும். அண்ட் அப்கமிங்கில் நம்ம வந்து லேப் கண்டென்ட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.